அது அவங்க தேவை, அவங்க இது அது 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 வேற. நீங்க வரும்போது எத்தனை காலத்துக்கு தம்பி நாங்க அதை சைத்து போறது? ஒரு தேசிய இன மக்கள், வீழ்ந்து கிடக்கிற மக்கள், மொழி இனம் எல்லாம் அழிஞ்சு நாசமாயி காடு மலை எல்லாம் போயிட்டு இங்கிருந்து வளக்கொலையை பற்றி உங்க கருத்து என்ன? வளக்கொலை மலையை நொறுக்கி மணலாக ஏற்றுவதில் உங்கள் கருத்து என்ன? ஏதாவது இருக்கா? இல்ல. மணல் அள்ளி விற்கிறதுல உங்க கருத்து என்ன இருக்கா? இல்ல. அப்புறம் மதம் சாதி மதம், நீங்க சாதி மதம் மொழி இனம் பாலினம் என்று பிரிக்கிறார்கள் அப்படின்னு. சாதி மதம் மொழி இனம் ஒன்னா தம்பி? மொழி இனம் சாதி மதம் ஒன்னா? மொழி ஒவ்வொரு தேசிய இனத்தின் முகம். நீங்க எந்த நாட்டுக்கு போனாலும் அவன் ஹூ ஆர் யூன்னு கேட்பான். ஐ ஆம் இந்து, ஐ ஆம் கிறிஸ்டியன், ஐ ஆம் முஸ்லிம். இதெல்லாம் மை ஐடென்டிட்டி, இதெல்லாம் என்னுடைய அடையாளம். இதல்ல ஐ ஆம் தேவர், ஐ ஆம் நாடார், ஐ ஆம் கோனார். சாதி மதம் அல்ல. நான் வந்து பிரெஞ்சு, ஐ ஆம் இங்கிலீஷ் தான், ஐ ஆம் பிரிட்டிஷ் கிடையாது, ஐ ஆம் கிறிஸ்டியன் கிடையாது. தெரியாதா அவருக்கு? என்ன தம்பி பேசுறீங்க? இங்கிலாந்துல அயர்லாந்து பிரிஞ்சு போனது என்ன பிரிவினையா? பிரிக்கிறார்களா இல்ல விடுதலை போராட்டமா? உன் மொழி இங்கிலீஷ், என் மொழி ஐரிஷ், உன் மொழி உருது, என் மொழி வங்காளம். அப்படித்தானே பாகிஸ்தானத்து மகளது பிரிஞ்சு. இதை போய் நீ விடுதலை போராட்டத்தை பிரிவினைங்கிற? சிங்களன் இருந்து தனிநாடு நாங்க கேட்டது பிரிவினை வாதமா விடுதலையா? இது எப்படி சொல்லுவ? அவன் சிங்களன், நான் தமிழன், எனக்கு ஒரு தாயகம் வேணும்னு நான் என் மொழி வழியே தேசிய இனங்கள் நிலங்கள் சாதிய மதத்தையும் மொழி இனத்தோடு ஒப்பிடுவதே அடிப்படை பைத்துக்கிறதனும். அதுவும் இது ஒண்ணு சும்மா அப்படி தொடர ரைமிங்கா வருதுன்னு அப்படி பேசி விடுறதா? உலகெங்கும் மொழியின் அடிப்படையில் தான் அரசியல் கட்டமைக்கப்பட்டிருக்கு. உலகெங்கும் வரலாற்றை படித்து வரலாறு நெடுகுவாங்க. என்ன தம்பி, இந்தியாவில் மொழி வழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கா, சாதி மத வழியா பிரிக்கப்பட்டிருக்கா? மொழி வழியே கொடுக்கிறது மொழிக்கு முன்னுரிமை தானே, இனத்திற்கு முன்னுரிமை தானே. அப்ப அது எப்படி பிரிவினையாகும் தம்பி? ரெண்டு பேருமே இந்து தானே தம்பி. மகாராஷ்டிரால குஜராத்ல வாழ்றவன் எதுக்கு தம்பி தனிநாடு குஜராத்ல இருந்து தனி மாநிலம் கட்டான்? நீ மராட்டிய, நான் குஜராத்தி. அதுக்கு பதில் வச்சிருக்கல? பிறகு சும்மா வாய்க்கு வந்தத ஒண்ணு கொள்கையை மாத்தணும், இல்ல எழுதி கொடுக்கறவன மாத்தணும். ரெண்டையும் வச்சு குழப்பிக்கிட்டு கூடாது. புரியுதா? அதனால என்ன இருக்குது? ஆளுநர் பதவி வேணாங்கிறலாம் ஒண்ணும் இல்ல. அது பல ஆண்டுகளா வேற எங்க அண்ணா சொன்னாரு. நாங்க வந்து இங்க பாருங்க, ஆளுநரை மாத்த சொன்னாங்க. ஆளுநரே தேவையில்லை, ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு ஆளுநர் தேவையில்லைன்னு அண்ணா சொன்னார். அதே தான் நாங்க தான் நீண்ட காலமா வலியுறுத்துவோம். அது அவசியம் இல்லை. ஏன்னா விளக்கம் சொல்ல முடியுமா? நான் சொல்றேன், மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு நாட்டின் முதலமைச்சருக்கு இல்லாத அதிகாரம் மக்களால் தேர்வு செய்யப்படாத ஒரு நியமன உறுப்பினருக்கு இருக்குதுன்னா இது என்ன ஜனநாயகம்? இந்த கேள்வி இருக்கா அவங்க கிட்ட? சும்மா ஆளுநர் வேணாம், ஏன் வேணாம்? அதுக்கு விளக்கம் ஏன் வேணாம்? 8 கோடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதியாக இருக்கிற ஐயா ஸ்டாலினுக்கு இல்லாத அதிகாரம். ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி கையெழுத்திடுங்கன்னா ஒற்றை கையெழுத்துக்காக தமிழ்நாட்டின் பல நலன் சார்ந்த திட்டங்கள் சட்டங்கள் உறங்குதா இல்லையா? அப்புறம் இத்தனை கோடி மக்கள் எது ஜனநாயகம்? மக்களாட்சி எங்க? மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசுக்கு இல்லாத அதிகாரம் நியமிக்கப்பட்ட ஒரு கட்சி மேல ஆளுகிற கட்சி. அது எப்படி? பாரதிய ஜனதா ஆளுதுன்னா பாரதிய ஜனதா ஆளாத மாநிலங்களில் ஆளுநரை வச்சு குடைச்சல் கொடுக்கிறது. அப்படித்தான் இந்த பேடி ஒருத்தின்னு கிரண் பேடி அங்க ஐயா நாராயணசாமியை கடைசி வரை தூங்கவில்லை. அப்படித்தானே? இங்க இந்த பாத்தீங்கல்ல, இந்த ஆளுநர் RN ரவி எல்லாம் படுத்துற பாட கீழ்பாக்கத்தில் இருக்க கொண்டாந்து ஆளுநர் மாடியில் உட்கார வச்சு ஒரு அரைப்பைத்தியங்களை கொண்டாந்து வச்சுக்கிட்டு சேட்டை பண்ணுவான். அதனால தூக்குப்பா. அது அது காரணம் சொல்லணும்ல என்ன அப்படின்னு. இது எப்படி தம்பி கொடுப்பீங்க? எப்படி கொடுப்பீங்க? எது கொள்கை? கொள்கை என்ன கொள்கை? உன்னுடைய மொழி கொள்கை தப்பா இருக்கு. திராவிடமும் தமிழ் தேசியம் இரண்டும் தேவைன்னு பேசுறதே தப்பா இருக்கு. நீங்க நடிக்கிற படத்துல பாருங்க, வில்லனும் கதாநாயகனும் எப்படி ஒன்னா இருக்கும்? வில்லனை வீழ்த்தத்தானே கதாநாயகன் தேவைப்படுது. அப்புறம் எதுக்காக கட்சி ஆரம்பிச்சிருக்க? திராவிடத்தை வாழ வைக்கிற. திராவிடம்னு ஒண்ணுன்னா நீ புதுசா இதுக்கு தேவையில்லையே. அதான் திராவிடம் இருக்க, ஸ்ட்ராங்கா இருக்கு, 75 ஆண்டுகளா இருக்கு, நல்லா உறுதியா இருக்கு, வாரிசோட இருக்கு, அடுத்த தலைமுறைக்கான தலைவரோட இருக்கு, அதுக்கு அடுத்த தலைமுறைக்கான தலைவரும் தயாரா இருக்கு. அப்புறம் நீ இதுக்கு
தமிழ் தேசியம்னா என்ன? தமிழ் தேசியம்னா என்ன? லட்சக்கணக்கா உன் இன மக்கள் கொல்லப்பட்டதை பத்தி உன் வார்த்தை, ஒரு கருத்து என்ன? 850 மீனவன் இந்திய கடலுக்குள்ள கொல்லப்பட்டிருக்கான், உன் கருத்து என்ன? ஆந்திர காட்டுக்குள்ள 20 பேர் சுட்டு கொல்லப்பட்டான், ஒரு கருத்து என்ன? கருத்து என்ன? கொடிக்கு விளக்கம்னா மஞ்சள் மங்களகரமானது என்ன? தினம் கோயில் போய் கும்பிட முடியல? சிவப்பு புரட்சி, என் சிவப்பு புரட்சி, விவசாய பெருங்குடி மக்கள்லாம் பச்சை துண்டு விட்டு போராடுறது புரட்சி வராதோ? வேளாண் புரட்சி எல்லாம் சிவப்பு தூக்கிட்டு தான் போறான். நானும் தம்பி கேள்வி கேட்டா பதில் சொல்லும்போது என்னை கவனிக்கணும். என்ன தம்பி எல்லாம் பேசக்கூடாது தம்பி, பேசக்கூடாது. 2 தம்பிக்கும் தான் தம்பி. இது ஒரு முன்னோட்டம் தான். திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒண்ணுன்னா நாங்க என்ன தம்பி பேசிக்கிறீங்க? எங்களை போய் நீங்க அம்பேத்கரை படி, பெரியாரை படிங்க இனிமே அப்படின்னா நமக்கு என்ன சிரிப்பு வருது? என்னப்பா நீ பாப்பா, வேல்னா எங்க அப்பத்தான் அவர் படிச்சிருந்தாருன்னா பெண்ணிய உரிமை இங்கதான் பேசியிருக்கணும். பெண்ணிய உரிமை, பெண்குலம் மாதர்குலம் மாணிக்கமே, பெண்குலம் போற்றப்பட வேண்டிய தெய்வமே எங்க பாட்டி தான். அதை சொல்லியிருக்கணும்ல. அதை விட்டு அவர் பேசிட்டு பெரியார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்க அண்ணன் என்னிலும் முதிர்ந்தவர், என்னிலும் அனுபவம், அது என்ன சொல்றது, அரசியல் அறிவும் பெற்றவர். அவருடைய மாணவர்கள் தான் நாங்க. எங்க அண்ணன் அந்த மாதிரி இங்க பாருங்க சிறுபிளத்தனமான தவறையெல்லாம் எங்க அண்ணன் செய்ய மாட்டாரு. இங்க பாருங்க, நானே இவ்வளவு நிதானமா இருக்கும்போது எங்க அண்ணன் எவ்வளவு ஆழமா சிந்திப்பாருன்னு உங்களுக்கு தெரியும். செய்ய மாட்டார். புரியுதா உங்களுக்கு? தம்பி எனக்கு பாடம் நடத்தின வாத்தியாரு, அவர் அந்த மாதிரி செய்ய மாட்டார். அது சொல்லுங்க நீங்க. இவரு எங்க வாத்தியார் தப்பண்ண மாட்டாருன்னு மாணவன் நான் உறுதியா சொல்ல முடியும், சொல்லுவேன். அதை சொல்லுங்க. நல்ல விதமா இல்ல, உண்மையே சொல்றேன். ஏன்னா நீண்ட காலமா நாங்க நிராகரிக்கப்பட்டிருந்தோம். எங்களுடைய இறை முருகனுக்கு ஒரு பொது விடுமுறை இல்ல தைப்பூசத்துக்குங்கிறது எவ்வளவு வழிதோய்ந்தது. எல்லாருக்கும் இருக்கு தம்பி. குருநானக்கு இருக்கே, மகாவீர் ஜெயந்திக்கு இருக்கு, சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, விநாயகர் சதுர்த்தி எல்லாத்துக்கும் இருக்கு. எங்க பாட்டனை நீங்க நிராகரிச்ச போது ஒரு உண்மையான தமிழ் மகனாக உங்களுக்கு வலிக்கும். அந்த வலியோட போய் அவருக்கு சொன்னேன். நான் முதல்ல அந்த கோரிக்கை அவருக்கு வைக்கல, அம்மையார் ஜெயலலிதாவுக்கு தான் வச்சேன். அதே பத்திரிகையாளர் மன்றத்தில் உங்களெல்லாம் சென்ற மாதிரி பத்திரிகை ஊடக உறவுகளை சந்திச்சு நான் பேசினேன். அவங்க நிராகரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் பேசினேன். அதுக்கப்புறம் தமிழ்நாடுனாலும் அவர்கிட்ட தான் பேசினேன். ஆனாலும் எனக்கு வருத்தம் இருக்கு. தமிழ்நாடுனாலும் அவராது கொண்டாடி இருக்கணும், அவரும் கொண்டாடல. நீங்க பாருங்க, கர்நாடகால பிஜேபி கொண்டாடுது, காங்கிரஸ் கொண்டாடுது, கம்யூனிஸ்ட் கொண்டாடுது. கேரளால காங்கிரஸ் கொண்டாடுது, கம்யூனிஸ்ட் கொண்டாடுது, பிஜேபி கொண்டாடுது, அந்தந்த மாநில கட்சிகள்லாம் கொண்டாடுது. இங்க யாருமே எங்களை தவிர கொண்டாடலையே. சுட்டு செய்தியில வாழ்த்து போட்டு அப்படி போறதுக்கு இது ஒன்னும் தனி ஒரு மனிதனின் பிறந்த நாள் இல்ல தம்பி. ஒரு தேசிய இனத்தின் தேச எல்லை, ஒரு மாநில உரிமை நாடு, என் நிலப்பரப்பு, இந்தியா முழுமைக்கு என் நாடு. எல்லாத்தையும் இழந்து காலடிகளை குறுகி நிக்கிறவனுக்கு இந்த ஒரு வீடு தான் இருக்கு. அதுல எனக்கு ஒரு பெருமை இருக்குல்ல. தமிழ் தாய் வாழ்த்து போட்டமே காதுல வாங்கல நீங்க? நான் போட்டது தூய தமிழ்தாய் வாழ்த்து. அது தமிழ்தாய் தூத்து போட்டு தூத்துறது. அது என்ன தமிழ்தாய் வாழ்த்து? எங்க தாத்தா புரட்சி பாவலன் எழுதுனதையும் போட்டு கேளுங்க, அந்த இருக்கிற தமிழ்தாய் வாழ்த்தையும் கேளுங்க. என்ன இதுல எங்க ஆளு குறைச்சி எழுதிட்டாரு? தூய தமிழ் சொற்களை வச்சு வதனம்னு வருது. அது வதனம் தமிழா சமஸ்கிருதமா? திராவிடம் தமிழா சமஸ்கிருதமா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. திராவிடம்ங்கிற சொல் தமிழா சமஸ்கிருதம்? தமிழ் தாய் வாழ்த்துல என்ன சமஸ்கிருதத்தை போய் பேசிக்கிட்டு தமிழ் தாய் வாழ்த்து இருக்குது. எங்களுக்கு சொற்கள் இல்லையா? வதனம் முகம்னு இல்லையா? சந்திர பிம்பம் அந்த மாதிரி என் நிலவு இல்லையா? மதி இல்லையா? சொல்லுங்க தம்பி. நிலவுன்னு சொல்லு இருக்குல்ல, அப்புறம் சந்திர பிம்பம். தம்பி காலையில நீங்க வெவ்வேறு பக்கத்துக்கு ஊருக்கு திருப்பிறிய என்னைய. அது இருங்க, அதுக்கு இன்னும் நிறைய கூட்டங்கள் இருக்கு, அங்க பேசி வச்சுக்கோங்க. இது வேற ஏதாவது பேசுவோம். தமிழ்தாய் வாழ்த்து ஒளிபரப்பப்பட்டதா இல்லையா? அது தமிழ்தாய் வாழ்த்து நல்லா இருக்கா இல்லையா?
அதை எழுதினவன் எங்க புரட்சி பாவனா என் தாத்தனா இல்லையா? அவன் குறைவா எழுதிட்டானா? என்னங்க இது பாட்டு அப்படி ஏதாவது இருக்கா? உண்மையிலே தமிழ் தாய் வாழ்த்து அது. அது என்ன நீங்க அந்த வாழ்த்து சரியில்லையா சொல்லுங்க, நான் அது வேற பாட்டு இன்னும் நிறைய எழுதி வச்சிருக்காப்ல. இன்னொரு தாத்தா இருக்கான் பெருஞ்சி திருநாள், இதை விட நல்லா எழுதி வச்சிருக்காப்ல. எங்களுக்கு உலகத்துல ஆகப்பெரிய இசை மேதை எங்க அப்பா இருக்கான். கடவுளா இசை கடவுள் ஒருத்தருக்கான், இசை இறைவன். அவர்கிட்ட கொடுத்து அப்பா தயவு செய்து நீ பாட்டை போட்டு கொடு. எவனாவது வாய் திறக்கணும்னு பார்ப்போம். நீ என்னென்ன வித்தகாட்டை இருக்கேன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஏதாவது 8 விழுக்காடை வச்சுட்டு இருந்தாலும் என்ன தம்பி, 3 விழுக்காடு இருக்கவன் இலங்கை ஆண்டுகிட்டு இருக்கான் தம்பி. 3 விழுக்காட்டுல இருந்தவன் 2 விழுக்காட்டுல இருந்த திரிபுராவில் பிஜேபி 42 விழுக்காட்டுக்கு வந்து ஆண்டுகிட்டு இருக்கான். அப்படிலாம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க தம்பி, அப்படிலாம் பண்ணாதீங்க. தெரியுமில, பரியது கூர்ங்கோட்ட தாயினும் யானை சிரமம் இருக்க. பேசுறது நானும் என் தம்பியும் பேசுனது காங்கிரஸ் கூட வச்சுக்கிட்டா அப்படின்னு போது காங்கிரஸ் வச்சுக்கிட்டு எந்த மாதிரி அரசியல் பேசுறதுன்னு கேட்டேன். கச்சத்தீவு பேசுவீங்களா, காவிரி உரிமை பேசுவீங்களா, மீத்தேன் பேசுவீங்களா, இனப்படுகொலை பேசுவீங்களா, தமிழ்னு பேசுவீங்களா? எந்த உரிமையை பேசு, எந்த உரிமையானாலும் அவன் தான் திருடி எடுத்திருப்பான். அப்ப காங்கிரஸ் வச்சுக்கிட்டு நான் என்ன பேச முடியும்? இந்திய கட்சிகள் பாரதிய ஜனதா காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்கு தமிழருக்கு எதுக்கு? எங்களுக்கு இல்லாத இந்திய பற்று இவர்களுக்கு வந்துருதா? தவிச்ச வாய்க்கு தண்ணி தர வக்கல்ல, தண்ணி வாங்கி தர வக்கற்ற நீ இந்திய கட்சி தானே நீ. இந்திய இறையாண்மை, தேச ஒருமைப்பாடு, சுதந்திரம் வாங்கி கொடுத்தவன் எல்லாம் பேசுவா காங்கிரஸ். நீ தானே ஆள்ற. இந்திய சகோதரன்டா, இந்திய நாட்டின் குடிமக்களடா, எல்லா மாநில உரிமையும் போற்றப்படணும்டா, அவனுக்கு உரிய நீரை கொடுக்கணும்டான்னு சொல்ல துப்புள்ளாத காங்கிரஸ் எனக்கு எதுக்கு தம்பி? எனக்கு எதுக்கு சொல்லு? தவிச்ச வாய்க்கு தண்ணி தராத நாடு பற்று பேசு பற்று பேசுனா எப்படி? எப்படி நாக்கு வறண்டு போய் வயிறு பசிச்சு கிடக்கும் போது இந்தியான்னு சொன்னா அதான் சொல்றாருல வீரத்துறை விவேகம், வெறும் வயிற்றில் வேதாந்தத்திற்கு இடமில்லை. பசியோடு இருப்பவன்ட்ட பாடம் நடத்தாத.